வந்திருக்காரு நடிக்க, ஆனால் கேரவன் விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறாருன்னா ஏதோ மூட் அவுட்டில் இருக்காரு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழம்பு போய் நிற்கிறாங்க சார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரே உள்ளே போகிறாரு. போய் சார் என்ன சார் பிரச்சனை சார், ஏதாவது மூட் அவுட்டா சார், ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத சம்பவங்கள் ஏதாவது இருக்கா, என்ன சார் வந்தீங்க, வந்ததுலேருந்து கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கீங்க, கதையே மாற்றிடுவோமா, ஆமாம் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இல்லை அந்த ஆர்டிஸ்ட்டை ஏன் கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, இல்லை சார் அது அவர் நல்லாயிருக்கும் இந்த கேரக்டருக்குன்னு. ஆனால் அவர் திறமையானவர் தான். ஆமாம் திறமையானவர், நல்ல திறமையானவர், நிறைய படங்கள் நடிக்கிறவர். டேரக்டர் ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த ஆர்டிஸ்ட் தான் அந்த கேரக்டருக்கு ஒரு சீன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் சார். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அவர் வந்ததுனால நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா சார் 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 உடனே அனுப்பிச்சிடலாம் சார், வேறு யார் சார் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, அவரை கூப்பிட்டுவாங்க. அவர் ஒருத்தர் சொல்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வேலைக்காகாத உப்பு சப்பானியாக இருப்பார், ஆனால் நடிகருக்கு சலாம் போட்டவராக இருப்பார். நடிகருக்கு வந்து அண்ணே வாங்கண்ணே தலை வாங்கண்ணே வாங்க தலை அப்படின்வார். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால தளபதி வாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு. உடனே இவர்கிட்ட வராங்க அந்த நடிகர்கிட்ட. இவர் பாவம் காலையிலேருந்து உட்காந்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. நல்ல பெரிய சம்பளம், பெரிய நடிகர்னால 50,000 வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. ஒரு நாளைக்கு அண்ணன் இந்த மாதிரி, அவர் சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அண்ணன் இந்த மாதிரி வந்து இந்த கொஞ்சம் சின்ன சின்ன கதையில் டேரக்டரே போய் சொல்லுவார், வேறு வழி இல்லை, ஏன்னா அவர் சீனியர் ஆர்டிஸ்ட். கதையில் சின்ன சின்ன மாற்றங்கள் அது பண்ணியிருக்கேனே, இது அதுன்னு மாற்றமே உங்களை மாற்றுறது தான் அப்படியா அவர் கேட்பார், என்ன மாற்றுறது தானே மாற்றம் அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவர் தெரியும், ஏன்னா இந்த நடிகரோட ஏற்கனவே வேறு படத்தில் பிரச்சனையாக இருக்குது, ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாதே நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சே தான் வந்து சம்மதிச்சிருப்பாரு, தெரிஞ்சேதான் வந்து ஓகேன்னு சொல்லி வந்திருப்பாரு. ஸோ அது அவருக்கு புரிஞ்சு போயிடும். சரி என்ன செய்யணுங்கிறீங்க, மாற்றம் கதையில் வந்துடுச்சா, சரி ஓகே என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைண்ணே உங்களுக்கு 50,000 சம்பளம் பேசினாங்க கொடுப்பாங்கண்ணே, வவுச்சரில் கையெழுத்து போட்டு நீங்கள் அது வேறு கூப்பிட்றேண்ணே அப்படின்வாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அன்றைக்கி வந்து வெயிட் பண்ணது ஆஃப் டே வெயிட் பண்ணதுக்கு 50,000 வருது, ஓகே நமக்கு என்ன நடித்தா என்ன நடிக்கல என்னன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் நடக்கும். இப்படி இந்த 50,000 இருக்குது பார்த்தீங்களா, இது விரயம் தானே, இது விரயம் தானே. அது மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்துலையும் A to Z வந்து ஒரு நடிகன் தலையிட்டா அது விளங்காது சார். எல்லாமே அந்த நடிகன் தான். அப்படியே எப்படி அது ஒர்க் ஆகும்? இயக்குனருக்கு ஒரு பார்வை இருக்கும், இந்த ஆர்டிஸ்ட் வந்தால் நல்லா இருக்கும், கதையை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. கடைசியில் பார்த்தா தொடங்குறது வேற ஒரு கதையாக இருக்கும், முடியும் போது வேறு மாதிரி வந்திருக்குமா? இயக்குனருடைய பார்வையே பார்த்தீங்கன்னா நடிகன் மேலே தான் இருக்கும். இயக்குனருக்கு ஒரு பார்வை இல்லை. இயக்குனருடைய இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை நடிகன் மேலே தான் இருக்கும். என்ன மூட விட்டா இருக்காரு, ஒரு மாதிரி இருக்காரு, ஐயோ என்ன அது என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு, சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு 2 மணி நேரமாக மாற்றி மாற்றி பற்ற வைக்கிறாரு, இது பிரச்சனையா இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல சார், பாரியா பிரச்சனை ஆகிருப்போகுது அப்படிங்கிற மாதிரி நடிகன் மேலே தான் இயக்குனருக்கு பார்வையே இருக்கும். ஏன்னா நடிகன் ஓய்வு போயிட்டான்னா இவரே இயக்குனர் இல்லை. புரியுது அவங்களுக்கு? நடிகனுக்கு வந்து 250 கோடி கொடுக்குற நடிகனுக்கு இவர் இயக்குனராக போனால் இவருக்கு 50 கோடி. இதே வந்து ஒரு புதுமுகத்துக்கு இவர் இயக்குனராக போனால் இவருக்கு 2 கோடி. எதை சூஸ் பண்ணுவாங்க? இதே இயக்குனர் ஒரு புதுமுகம் நடிக்கிறாரு, நீங்கள் இயக்குங்கன்னா ஒரு சம்பளம் 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு வச்சுக்கோங்க. அந்த சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படத்துக்கு நீங்கள் இயக்குனர்னா 50 கோடி. எதை சூஸ் பண்ணுவாங்க? பெரிய நடிகருடைய படங்கள் பண்ணாதான் அது வந்து நமக்கு 50 கோடியும் சூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வழக்கமாக சினிமா நடந்துட்டு இருக்குது சார். நம்ம ரொம்ப ட்ராக் விட்டு தள்ளி போயிட்டோம். படம் ஜனநாயகன். ஆமாம். இப்போ ஜனநாயகன் வந்து இப்போ அரசியலுக்கு இவர் வந்து பாஜக கூட்டணிக்கு உள்ளால வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெருக்கடி கொடுக்கப்படுது. நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு வரணுங்கிறதுக்காக தான் நெருக்கடி கொடுக்கப்படுது. திடீர்னு மண்டே அன்னைக்கு சம்மன் அனுப்பிச்சு நாளைக்கு ஆஜராகன்ட்டாங்க. இப்போ வயிறை கலக்கிருச்சு. அவருக்கு இல்லை, தாவேக்காரன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு 9ஆம் தேதி பார்க்குறேன்னாங்க. அதுதான் அதை பற்றி பேசுவோம். சென்சாருக்கு 9ஆம் தேதி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. மறுதணிக்கைக்கு 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சென்சார் போர்டு ஆஃபீஸருக்கு வயிறை கலக்கிடுச்சு. வயிற்று வலி எல்லாத்துக்கும் வயிற்று வலி தான். என்ன செய்வீங்க? அதாவது ஒருத்தர் வந்து அந்த 9ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்ளை பண்ணி சட்டத்திட்டங்கள் இருக்கு. இந்த நாளுக்குள்ள பார்க்கணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 4 எடுத்துக்கலாம். அது மறுபடியும் கட்சி சொல்லுவாங்க, குட்ஸு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அது தனி. ஆனால் இந்த நாளுக்குள்ளே பார்க்கணும். அப்ளை பண்ணிட்டா அந்த நாள் வந்து 9ஆம் தேதி டெட்லைன், டெட் டேட் வந்து 9ஆம் தேதி. அப்போ அன்னைக்கு பார்க்கலைன்னா இது பார்க்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போனால் இவங்க மேலே குற்றம் ஆயிரும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 9ஆம் தேதி தியேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ரெடி 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 அப்படின்னாங்க. ஆல் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் ஆன் பண்ணோன்னே ஆர்டிஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொன்னோன்னே பேக்கப்
அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும் ஒரு டேரக்டர்? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் பெட்டி இல்லை. தணிக்கை குழுவில் நேரடியாக அமித்ஷா வந்து உட்காந்துட்டார் போல இருக்கு. இப்போ பெட்டி இல்லை, கேடிஎம்லாம் ரெடி பண்ணி அந்த தியேட்டரில் புக் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. 1 மணிக்கு பார்க்குறதா இருந்தாங்க, 1 மணிக்கு பார்க்கல. டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, ஆமாம் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. 1 மணிக்கு பார்க்குறதுன்னு சொல்லி காலையில் ஃபோன் பண்ணி 3:30 மணிக்கு பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. 3:30 மணிக்கு பார்க்கும்போது 3:30 மணிக்கு வந்து அந்த ஒரு நபருக்கு வந்து வயிற்று வலி, வயிறு சரியில்லை. இவர் பதில் வந்திருக்காது விஜய்கிட்ட. ஆமாம் வந்து வயிறு சரியில்லைன்னு அவர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கே வரல. அந்த ஒரு நபர் வந்து பார்க்கலைன்னா அந்த இது காட்சியை நடத்த முடியாது. ஸோ ரத்து ஆயிடுச்சு. மறு டேட் என்னைக்குங்கிறத சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதியா 17 அதாவது 15ஆம் தேதி சிபிஐ விசாரணை. ஆமா 17 வந்து பாக்குறாங்க. ஆமா இடைப்பட்ட ஒரு 16ல் வந்து தேர்தல் அறிவிக்க போறதா சொல்றாங்க. அது டேட்டு கரெக்டாக தெரில. மேபி அது அந்த நெருக்கத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்துடும், தமிழ்நாடு தேர்தல் அறிவிப்பு. ஸோ இப்போ எப்படின்னா இவர் வந்து சிபிஐ இந்த பக்கம் இப்படி ஆகிப்போச்சா, இப்போ மறு தணிக்கைக்கு 17ன்னு சொல்லியிருக்காங்க. 17 அந்த 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 மெம்பருக்கு வயிறு சரியாகணும். ஆமாம் ஆமாம், வயிறு சரியாகல, எந்த மருத்துவமனையில் இருக்காரான்னு தெரில. ஒருவேளை அந்த மெம்பருக்கு வயிறு சரியாயிருச்சு, வேற ஏதாவது மெம்பருக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அதுவும் மறுபடியும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே 17ஆம் தேதி பார்த்துட்டாங்கன்னா கூட, அதாவது வந்து தேவையில்லாத, அதாவது வந்து இப்போ பிடிக்காத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் மாதிரி இந்த சீனில் இந்த டைலாக் தூக்கு, இந்த சீட்டில் அந்த டைலாக் தூக்கு, இதை கட் பண்ணு அதை கட் பண்ணுன்னு ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்தா என்ன செய்வீங்க? சிக்கலாயிரும்ல. அது மாதிரி அது நடக்கும். ஓகே சொல்கிற வரைக்கும் விஜய் வந்து ஓகே சொல்லணும். ஆமா அதான் சொல்றேன், ஓகே சொல்றேன். எதுக்கு ஓகே சொல்லணும்? எதுக்கு ஓகே சொல்லணும்னா கரெக்டாக வந்து 15 இங்கே இருக்கிற சிபிஐ அலுவலகத்தில் என்னை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், 15ஆம் தேதி கிளம்பி வாங்கன்ட்டாங்க. தனி விமானத்தில் இப்போ அங்கே போகிறாரு, டெல்லி சிபிஐ ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். 15ஆம் தேதி வர சொல்லி சம்மன் கொடுத்துட்டாங்க, போய் தான் ஆகணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தனி ரூமு. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், யாருமே இல்லை, கேமராமேன்லாம் கூட கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனி ரூமுக்குள்ளே உட்காந்து பேச வேண்டியிருக்கும். அவங்க ரெண்டு எல்லாம் பேசுவாங்க. அது என்னென்ன பேச்சுவார்த்தை நடக்கும்னு தெரில. ஓகே சொன்னால் திரும்பி வருவார். இல்லை, இந்த பேச்சுவார்த்தை கரூர் சம்பவத்தை பற்றி நடக்கா, இல்லைன்னா பாஜக கூட்டணிக்குள்ளால வர்றதுக்கான பேச்சுவார்த்தை? பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு எவ்வளோ நெருக்கடி வெளிப்படையா தெரியலையா உங்களுக்கு? ஜனநாயகன்ல ஆரம்பிச்சாங்க, கோலாகலமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஜனநாயகன் 9 ஜனவரின்னு கொண்டாட்ட மனநிலையில் இருந்தாங்க. கொண்டாட்டமாக பண்றீங்க, இந்த வாங்க இந்த வரோம் அப்படின்னு சொல்லி வந்து அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பலவிதமான தாக்குதல்கள், பன்முனை தாக்குதல்கள் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் முதல் விசாரணைக்கு போனாரு, 2வது விசாரணைக்கு போனாரு, 2 தடவை சம்மன் பண்ணி கூப்பிட்டாங்க, 3வது தடவை போறாரு. இந்த 3வது தடவை போறதுல ஒரு சின்ன ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்றாருல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆராசா 2G வழக்கில் வந்து விசாரணை பண்ணாங்க சிபிஐ. முதல்ல சம்மன் அனுப்பிச்சு விசாரணை பண்ணாங்க, 2வது சம்மன் அனுப்பிச்சு விசாரணை பண்ணாங்க, 3வது சம்மன் அனுப்பிச்சோன்னு அவர் போனாரு. ஆனால் அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்க? தீகார் ஜெயிலுக்கு. ஆமாம். இப்போ இவருக்கு 1 முடிஞ்சிருச்சா, 2 முடிஞ்சிருச்சா, இப்போ போகிற 15ஆம் தேதி வந்து 3வது. எஸ் ஆர் நோ? எஸ்னா திரும்பி சென்னைக்கு வந்துடலாம், நோனா திரும்பி அப்படியே திரும்பி போயிட வேண்டியதான் அந்த பக்கம், நார்த்து பக்கம். ஆனால் 2 பிரச்சனையும் வேற. அது ஒரு ஊழல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இது வந்து கரூர். இது இல்லை, கரெக்டு தான். ஆனால் வந்து பொருந்தது பொருத்தி பார்க்குறோம். அதை நம்ம வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி 2 பிரச்சனையும் வேற, அது 100% உண்மை. ஆனால் பார்த்தீங்கன்னா பொருத்தி பார்க்குறோம். அப்போ இருந்தது காங்கிரஸ் ஆட்சி, அப்போ கூட்டணியில் இருந்தாங்க டிஎம்கேவோட, அப்போவே அது நடந்திருக்கு. இப்போ வந்து கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறாங்க, வர மறுக்கிறாரு. அப்போ இப்போ என்ன வேணாலும் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன பொருத்தம் தான். இப்போ ஜாதகம் பார்க்குறோம், பொண்ணோட ஜாதகம் மாப்பிள்ளையோட ஜாதகம் பார்க்குறோம், பொருத்தம் இல்லைன்னா பொருத்தம் இல்லைங்க, இது செட் ஆகாதுங்க, ஆயுசு கம்மியாக இருக்கு, ஆமாம் மாப்பிள்ளைக்கு ரேகை இல்லை பொண்ணுக்கு செவ்வாய் தோஷமான்னு ஜாதகத்தை திருப்பி கொடுத்துட போகிறோம் அந்தந்த வீட்டில். அந்த மாதிரி இது பொருத்தி பார்க்குறோம், செட் ஆகலைன்னா திருப்பி கொடுத்துடலாம். இப்போ இவருக்கு ஏற்கனவே வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. 2020 ஆசை மட்டும்தான், ஆசை ஆசை தானே. பலரும் சொல்றாங்க அவர் முதலமைச்சராகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் உண்மையா வாழ்ந்துட்டு இருக்காரு, அது உண்மைதான். வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. பல அமைச்சர்களும் இதுல இருக்காங்க. அதாவது வந்து நம்ம அந்த என்ன படம், அந்த ரஜினிகாந்த் நடிச்சாரு அருணாத், இந்த படம் சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா கடைசியா பிரபு கொண்டு போய் காட்டுவாரு.
ரஜினி கிட்ட. அதாவது வந்து ரஜினி கூட்டு போய் பிரபுவை காட்டுவாரு, கங்கா முழுசா சந்திரமுகியா மாறினதை பார் அப்படின்னு. அவ சந்திரமுகியாவே வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து சிஎம்மாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அதனுடைய அடிப்படையில் தான் திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிட்டு இருக்கிறார். என்ன திட்டம்? அவர் அதனுடைய அடிப்படையில வேற திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன திட்டம்னா எம்ஜிஆரோட இவர் ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒப்பிட்டுக்கிறாரு, இவரே ஒப்பிட்டுக்கிறாரு இன்னைக்கு சோசியல் மீடியாவில். எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே எம்ஜிஆர், அங்கே ஜானகியம்மா, அங்கே ஜெயலலிதா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், சங்கீதா, 3 ஷா 3 நீங்கள் புரியுது. மகிழ்ச்சி உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும். தொடர்ந்து பேசுவோம். ஜனநாயகன் வந்து இன்னும் சொல்லப்போனால் நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கு. எந்த கரைக்கு வந்து ஒதுங்குது, சேரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் விஜயினுடைய பதிலில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முள்முனையில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். முனையில் இல்லை, கத்தி முனையில் வந்து கத்தி முனையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மேஜிஷியன்லாம் பண்ணுவாங்கல்ல, பாருங்க ஒன்றுமே ஆகாது பாருங்க அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொட்டு ரத்தமாக கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இப்போ விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.